ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானோஸ் சமையல். இந்த வீடியோவில் மணக்க சுவையான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இந்த குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக மட்டும் கல்பாசி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சீரகமும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி 1-2 க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ஒரு லைட் கோல்டன் கலராக மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பொடியெல்லாம் லேசாக அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மட்டன் சேர்க்க போகிறோம். இதில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மட்டனை இந்த மசாலாலவே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். இந்த மட்டன் நல்லா குக் ஆகிட்டு இருக்க டயத்துலேயே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு இது தவிர எந்த ஒரு மட்டன் மசாலா அந்த மாதிரிலாம் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் தாளித்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா இப்போ சேர்க்குற இந்த கரம் மசாலா தூள் இதுவே போதுமான அளவுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா அந்த மசாலாலையே வதக்கிட்டுருக்கோம். மட்டனும் நல்லா வதங்கிடுச்சு, அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 1-1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதி வர வரைக்கும் திறந்தே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு 5 விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய மட்டனோட தன்மையை பொறுத்து விசில் அதிகமாகவோ கம்மியாகவோ நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்க சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியில் மறுபடியும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.